இவரையெல்லாம் ஆளுநர் மாளிகையிலே ராஜ்பவனிலே தங்கி இருக்கிற ஆளுநருக்கு தொண்டு செய்கிற சேவை செய்கிற யாரோ ஒரு சங்கி அவருக்கு சொல்லிக் கொடுத்தது. சமூக நீதி என்றால் இதற்கு இதுதான் பொருள். பெரியார் என்பவர் யார்? அம்பேத்கர் என்பவர் யார்? பெண்ணுரிமை, பெண்ணுக்கு உரிமை என்கிற சொல்லை கூட, பெண்ணுரிமை என்கிற சொல்லை கூட உச்சரிக்க மாட்டேன் என்று ஒரு நபர் சொல்லுகிறார் என்றால் இந்த 21ஆம் நூற்றாண்டில் அவர் எவ்வளவு கடைந்தெடுத்த ஒரு பிற்போக்கு சக்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு வடிகட்டிய ஒரு சங்கி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 21ஆம் நூற்றாண்டில் உலகம் முழுவதும் பெண்களுக்கான உரிமை குறித்து பேருரையாடல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. பெண்கள் படிக்காமல், பெண்கள் அதிகாரம் பெறாமல், சமூகத்தில் பாலின சமத்துவம் ஏற்படாமல் எந்த மாற்றமும் நிகழாது என்பதுதான் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலே மிக பெரும் அளவிலே விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு உண்மையாகும். அப்படிப்பட்ட பெண்ணுரிமை என்கிற சொல்லை கூட சொல்ல அவருக்கு அவர்ஷனாக இருக்கிறது, வெறுப்பாக இருக்கிறது, பிடிக்கவில்லை. பெண்ணுரிமை என்கிற சொல்லை சொல்வதற்கு கூட அவர் தயங்குகிறார். அப்படிப்பட்ட ஒரு கடைந்தெடுத்த பிற்போக்குவாதி தான் ஆளுநர் RN ரவி. அவர் ஒரு IPS அதிகாரியாக இருந்தவர். திடீரென்று அவரை நாகாலாந்திலே ஆளுநராக நியமித்தார்கள். அவர் ஆளுநராக அங்கே இருந்தபோது அவருக்கு எதிராக மக்கள் இதுபோல ஆயிரக்கணக்கிலே திரண்டு நாள்தோறும் போராடக்கூடிய நிலை அங்கே உருவானது. அவர் அங்குள்ள சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பை விதைக்க தொடங்கினார். இயக்கங்களுக்கு இடையிலே கோல் மூட்டிவிட்டு மோதலை தூண்டிவிட்டார். சமூக பதற்றத்தை உருவாக்கினார். இதுவெல்லாம் பழக தெரியாமல் அவர் செய்த தவறல்ல, அணுக தெரியாமல் அவர் உருவாக்கிய பிரச்சனைகள் அல்ல. இவையெல்லாம் தேர்ச்சி பெற்ற, பயிற்சி பெற்ற ஒரு படை வீரர், அதாவது அந்த கொள்கைக்காக அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிற கேடர்ஸ், கேடர்ஸ் ட்ரைனிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவேன். அப்படி ட்ரெயின்டு கேடர். இவர் ஒரு ட்ரெயின்டு RSS கேடர். ஆக இவர்களுக்கு எங்கே போனாலும் தங்கள் கருத்துக்களை திணிப்பது, அதற்கு ஏற்ப சமூக பதற்றத்தை உருவாக்குவது வழங்கப்பட்டிருக்கிற பயிற்சிகளும் ஒன்று. அப்படி ஒரு ட்ரெயின்டு RSS கேடர் என்பதனால் நாகாலாந்திலே திட்டமிட்டே அந்த சமூக பதற்றத்தை அவர் உருவாக்கினார். இதை அறிந்து தமிழ்நாட்டின் ஆளுநராக அவரை நியமித்த உடனேயே முதலில் அவரை இங்கே அனுப்பக்கூடாது, அவரை திரும்ப பெற வேண்டும், அவர் வந்தால் தமிழ்நாட்டில் பதற்றம் உருவாகும், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கருத்தை அவர் விதைப்பார் என்று எதிர்ப்பு தெரிவித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. முதலில் அவர் பெயரை அறிவித்த உடனேயே நான் ஒரு அறிக்கை வெளியிட்டேன். RN ரவி ஒரு கடைந்தெடுத்த பிற்போக்கு சக்தி. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் இங்கே சமூக அமைதி சீர்குலைந்து போகும், நல்லிணக்கம் சீர்குலைந்து போகும், மதவெறி அரசியல் திட்டமிட்டு பரப்பப்படும், அவர் வேண்டாம், அவரை திரும்ப பெறுங்கள் என்று சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார். பிறகு அவருடைய சுய முகத்தை காட்டத் தொடங்கினார். இப்போது தீவிரமாகி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். கால்வெல் குறித்து அவர் பேசிய பேச்சு என்பது வெட்கக்கேடானது. இப்படி ஒரு தவறான கருத்தை, பொய்யான கருத்தை, அண்ட புழுகை, ஆகாச புழுகை, ஆளுநர் என்கிற ஒரு பதவியில் இருப்பவர் பேசுவது அநாகரிகமானது, அவருடைய பொறுப்புக்கு அழகானதல்ல. பதவியில் உயர உயர பண்பு வளர வேண்டும்.